நம் விருந்தினர் பகுதியில் தினமும் ஒரு ஆளுமையும் சாதனை படைத்தவர்களையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கவிருப்பவர் சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற வில்லுப்பாட்டு கலைஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களின் கலை சேவையை பற்றி பகிர்ந்து கொள்வதற்காக அவர்களின் புதல்வி பாரதி திருமகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வாங்க சந்திப்போம். தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. வில்லிசை கருவி இல்லை, ஆனால் இது வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியும் இல்லை. ஆனால் வில்லுப்பாட்டுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. 2021ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை அண்மையில் குடியரசுத் தலைவர் வழங்கினார் அல்லவா? அதில் தமிழ்நாட்டிலிருந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களை தான் நாம் சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தோம். ஆனால் வயது முதிர்வு காரணமாக அவரால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இயலவில்லை. அவரது சார்பாக அவரது திருமகள், இந்த கலைக்கு உயிரூட்டி கொண்டிருக்கும் அவரது மகள் கலைமாமணி பாரதி திருமகன் அவர்கள் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வணக்கம்மா. வணக்கம் ஸ்ரீராம். பத்மஸ்ரீ விருது அப்பா வாங்கியிருக்காரு, அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அப்பாவின் மகளாக அழைத்தீர்களா, அப்பாவின் புகழாக அழைத்தீர்களான்னு தெரியல, ரெண்டுமே சரிதான். இந்த பொதிகைக்கு வருவது தாய் வீட்டுக்கு வந்தது போல மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். இந்த பத்ம விருது அறிவிக்கப்பட்ட போது அப்பா எந்த மனநிலையில் இருந்தார்? அப்பாவுக்கு இந்த பத்மஸ்ரீ விருது கிடைச்சப்போ எப்படி ஒரு மனநிலையில் இருந்தாங்கன்னா, இது எப்படி நம்ம சபரிமலைக்கு 18 படி ஏறுறோமோ அப்படி இந்த வில்லுப்பாட்டு வளர்ச்சிக்கும் பல படிகள் கஷ்டப்பட்டு ஏறினாங்க. அத்தனைக்கும் கிடைத்த ஒரு அற்புதமான அங்கீகாரமாக அப்பா நினச்சி மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, சுமார் 50 ஆண்டு காலமாக நான் அப்பாவோட 7 வயதுலேருந்தே போயிட்டுருக்கிறதுனால அப்பாவுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ கிடந்த இந்த வில்லிசை கலையை தலை தூக்கி நிமிர வைத்து தமிழ்நாட்டின் கலைமாமணியை 1975 வாக்கிலே வாங்கி இப்பொழுது பத்மஸ்ரீ வாங்கும் அளவுக்கு வில்லிசை கலையை உயர்த்தியதாகத்தான் அவர்கள் பெருமை அடைந்தார்கள். தனக்கு கிடைச்சது அப்படிங்கிறதுல 100% சந்தோஷம், இந்த கலைக்கு கிடைத்தது என்பதில் 101% சந்தோஷம், கணக்கில்லாத மகிழ்ச்சி. அதனால் பாரத அரசுக்கு நன்றி சொல்கிறாங்க, தமிழக அரசுக்கு நன்றி சொல்கிறாங்க, பாரத மக்களுக்கு நன்றியோட வணக்கமும் வாழ்த்தும் சொல்கிறாங்க. இதுதான் அப்பாவின் மனநிலை. இந்த வில்லுப்பாட்டோட வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். வில்லுப்பாட்டை பொறுத்தவரையில் அப்பா ஒரு சுய விருப்பத்தோடு எடுத்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தாத்தா சுப்பையா அவர்கள் ஆசுகவி. இப்போ நம்ம பல காசுகவிகளை பார்த்துருக்கோம், ஆனால் அப்பா தாத்தா ஆசுகவி, எதை நினச்சாலும் பாடிடுவார். இப்போ ஸ்ரீராமை பற்றி ஒரு பாட்டு பாடுங்கன்னா பாடிடுவார், பொதிகை பற்றி ஒரு பாட்டு பாடுங்கன்னா பாடிடுவார். அப்படி ஒரு ஆசுகவிக்கு பிறந்த மகனாக இருந்ததுனால 14-15 வயசுலேயே பள்ளிக்கூடத்தில் கொஞ்ச நேரம், நூலகத்தில் நிறைய நேரம், பேனாவோடு வாழ்நாள் நேரம், அப்படி கவிதை எழுதி 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 கவிதையில் வந்த இன்ட்ரெஸ்ட் தான் ஒரு 14-15 வயசில் குமரன் பாட்டுன்னு ஒன்று பாரதியாரை அடியொற்றி கண்ணன் பாட்டு மாதிரி எழுதினாங்க. அப்போ அப்படியே அந்த தமிழ் வளர்ந்து 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 வந்து தாத்தா வில்லுப்பாட்டில் கொஞ்சம் நாட்டம் உண்டு, ஆனால் வெளியில் மேடையிலலாம் செஞ்சதில்லை. அந்த வில்லுப்பாட்டினுடைய ரத்தம் அப்பாக்குள்ளே வந்து அது சித்தமாகி அப்படியே எழுத்துமாகி வில்லுப்பாட்டை வளர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் கலைவாணருடைய அருமையான சந்திப்பு கிடைக்கிது. அந்த சந்திப்புக்கு அப்புறம் சென்னைக்கு அழைத்து வந்தார்கள். வில்லுப்பாட்டு எழுதுறதுக்குன்னே அப்பாவை கூட்டு வந்தார். ஆக கலைவாணர் சிறிது காலம் பெரும்பான்மையான அளவு பாடி அந்த வில்லிசை நிகழ்ச்சிக்கு பெர்ஃபார்மர் கலைவாணர், மூல அப்பா, சிந்தனை அப்பா. நம்ம சிந்திச்சிட்டோன்னா மக்கள் எந்திக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வீட்டில் செய்கிற ஹோம்ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அப்பாவினுடைய ஸ்பெஷாலிட்டி. வில்லுப்பாட்டினுடைய சிறப்பம்சமாக அப்பாவினுடைய சிந்தனை தான் இன்றைக்கு பத்மஸ்ரீ அளவுக்கு அப்பாவையும் உயர்த்தி வில்லிசையையும் உயர்த்தி அதனால் மக்களுக்கு பயனும் கிடைத்து ஏதாவது ஒரு செய்தியாக கூப்பிடுடா கவிஞர மக்களுக்கு சொல்லுவோம் சொல்கிற அளவுக்கு பொதிகை முதல் எல்லா தொலைக்காட்சிகளும் பயன்படுத்துகிறாங்கன்னா காரணம் சிந்தனை, எழுத்து, மூளை, இயல், இசை, நாடகம், நகைச்சுவை, எல்லாத்துக்கும் மேலே மனிதநேயம். மக்களுக்கு ஒன்று சொல்கிறோன்னு நினைக்கிறாங்க. NS கிருஷ்ணன் ஐயாவுக்கு அப்பாவுக்குள்ள தொடர்பு பற்றி சொன்னீங்க. NS கிருஷ்ணன் ஐயா திரைப்படங்கள் மூலமாக சமூக கருத்துக்களை மக்களிடையே நிறைய பரப்பிக்கிட்டு இருந்தார். அவரோட இணைந்து அப்பாவும் வில்லுப்பாட்டு மூலமாக அதே சமூக கருத்துக்களை அவருடைய பாணியில் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். அப்பாவினுடைய மனசுக்குள் இருப்பது என்னன்னா தேசியம், தெய்வீகம், அதுக்கும் இணையாக இருப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சமுதாய சிந்தனை. ஒரு சின்ன விஷயம் வச்சா கூட அதில் ஒரு சமுதாய சிந்தனை இருக்கணும்னு நினைப்பாங்க.
இந்த மரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, மரத்துக்கு அப்பா ஒரு பாட்டு எழுதுனாங்கன்னா, அந்த மரத்தை பற்றி வரமாக சொல்லி, கடவுளின் கரங்களாக சொல்லி, ஒரு சமத மரம் வெட்டாதே அப்படிங்கிறத எப்படியெல்லாம் சொல்லணுமோ அப்படி சொல்லுவாங்க. மரம் நடுறதை பற்றி எப்படியெல்லாம் சொல்லணுமோ அப்படி சொல்லுவாங்க. ரத்தம் கொடுங்கிறத எப்படியெல்லாம் சொல்லணுமோ அப்படி சொல்லுவாங்க. மொத்தத்தில் அப்பாவுடைய சமூக சிந்தனைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதமாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அது மனசில் போய் பதியும். உங்களுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நானும் 7 வயசுலேருந்து அப்பா கூட இருக்கிறதுனால 3 குழந்தைகள் என்று நாடு அங்கீகரித்த போது அதற்கும் பாடினேன். பெண் குழந்தையாக இருக்கிறதுனால அப்பா எழுதுகிற பாட்டை நான் பாடுவேன். 2ன்னு ஒரு சட்டம் வந்தது, அப்பமும் பாடினேன். 1ன்னு ஒரு சட்டம் வருது, அப்பமும் பாடினேன். அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன ஊசி போடணுங்கிற அளவுக்கு பாடியிருக்கோம். ஒரு சின்ன சமூக சிந்தனை பாட்டு பாடி காமிக்கிறேன். தாய்ப்பால். நான் பாடுறது 18 வயசுக்கு முன்னாடி, என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி. குழந்தை கருவாதல் என்ன என்பது தெரியாது, ஆனால் அதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய அற்புதமான பொறுப்பு கடவுள் என் மீது அப்பா வழியாக சுமத்தி இருக்கிறாங்க. அப்போ அந்த சுமையை நான் ரொம்ப அருமையாக தாங்கி கொண்டு அப்பா கொடுத்த பாட்டுக்கு இசையமைத்தேன். என்ன தெரியுங்களா? தாய்ப்பால் தான் எளிதினில்லே ஜீரணமாகும், மேலும் மேலும் பால் சுரக்க வகைகள் செய்திடும், வயிற்றுப்போக்கு வந்திடாமல் தடுத்து நிறுத்திடும், மனதினிலே அன்னையர்க்கு மகிழ்ச்சி தந்திடும். அருமை. இந்த பாட்டுங்க தாய்ப்பாலுக்கு நீங்கள் அப்படியே வெஸ்டர்னில் போட முடியாது. அப்படியே குழஞ்சா மாதிரி ஒரு ராகத்தில் நானும் ஒரு தாயாகி இப்படி 1ஆ 2ஆ எய்ட்ஸுக்கு பாடியிருக்கோங்க. எய்ட்ஸ் எவ்வளோ பெரிய சமுதாய சிந்தனை. இதில் ஒரு நல்ல நகைச்சுவை இருக்குது. நீங்கள் கேட்டீங்க இல்லையா நகைச்சுவைன்னு, அதனால இதை சொல்கிறேன். தினசரி எல்லா நிகழ்ச்சிகளும் பாடுவோம். அந்த திட்டம், இந்த திட்டம், முதியோர் நலத்திட்டம், அதுக்கப்புறம் வந்து மருத்துவ சேவைகள், அடையாறு மருத்துவ நிலையத்துக்கு அரசாங்கத்தோட பல திட்டங்களை கூட மக்களிடையே கொண்டு சேர்க்கிறதுக்கு வந்து வில்லுப்பாட்டு வந்து ஒரு கருவியாக வில்லுப்பாட்டை தான் கூப்பிடுவாங்க. அதில் சமீபத்தில் நம்ம இந்த பொதிகைக்கு ஒரு உள்ள பெருமையை சொல்லிடுறேன். அந்த நாளில் வயலும் வாழ்வில் வில்லுப்பாட்டு இடையராது நடக்கும். அப்பா முசூரி பாஸ் உரத்தை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு அதிகாரி, அந்த நிலத்துறை அதிகாரி போய் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. உடனே ஒரு விவசாயி சொன்னாராம், அதை அன்றைக்கு இங்கு தயாரிப்பாளராக இருந்த பெருமாள் நடந்த அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லுவார். அவர் சொன்னாராம், இந்த அதிகாரிகள் சொல்கிறது இருக்கட்டும், சுப்பு ஆறுமுக வில்லுப்பாட்டில் பாடலையா, நான் எப்படி ஐயா நம்புவேன் என்று சொல்லும் அளவுக்கு வயலோடு இயல் தமிழ் இணைந்த காரணம் அப்பாவின் மனம், அப்பாவின் மூளை. இதை எய்ட்ஸை ஏன் நான் நகைச்சுவைக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரு இடத்துல ராமாயணமும் பாடுவோம், அதே இடத்துல எய்ட்ஸும் பாடுவோம். ஒருத்தர் குவிக்தியாக ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தார். வாரியாசாமி சொல்வார், எல்லா மேடைக்கும் சிறப்பு எது தெரியுமா? ஏதாவது ஒரு எதிர்ப்பு கேள்வி கேட்டு கலைஞர்களை சாய்க்கணும்ட்டே ஒருத்தன் வருவான், அவன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டோன்னா நம்ம அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒருவர் எழுந்துக்கிறார், கவிஞரையா உங்களை எதிர்மறைக்கணும்னு எனக்கு தோணலை, ஆனால் ஒரே ஒரு கேள்வி. நேற்று பக்கத்தில் சபாவில் ராமாயணம் பாடுவீங்க, இன்னைக்கு நீங்கள் எய்ட்ஸை பற்றி பாடுறீங்க, ராமனை பற்றி பாடினவர் எய்ட்ஸை பாடலாமா? இப்படி ஒரு அதிர்ச்சியான கேள்வி. அப்பாவின் பளிச்சென்ற மூளை, கற்பூர புத்தி என்ன தெரியுமா சொன்னாங்க? அவர் கேள்வி என்ன? ராமனை பாடிய நீங்கள் எய்ட்ஸை பாடலாமா? அப்பா சொன்னாங்க, ராமனை பாடிய நான் தான் எய்ட்ஸ் பாடலாம். ஏன் தெரியுமா? ராமனை போல் வாழ்ந்தால் எய்ட்ஸ் வராதையா. ஏகப்பத்தினி விரதத்தன்மையை சொல்வதுதான் அந்த எய்ட்ஸ் இல்லைங்களா? அதுதான் நம்ம ஒரு கணவன் ஒரு மனைவி அதன்படி வாழ்ந்தால் அந்த நோய் வராது என்பதுதான் அதோடைய தத்துவம். இப்படி நகைச்சுவையாக சொல்லும்போது அந்த விஷயமும் இறங்கி மனசும் குளிர்ந்து இப்படி நாங்கள் நிறைய சம்பவங்கள் பார்க்கும் அளவுக்கு அப்பாவுடைய சமுதாய சிந்தனை மனதில் அன்போடு எழுவதனால் நிறைந்து வெற்றி பெறுகிறது. வில்லுங்கிறது வந்து ஒரு வீரத்துக்கான ஆயுதம், வேட்டைக்கான கருவி. அந்த வில்லை வந்து ஒரு 30 டிகிரியில் படுக்க வச்சு அதை ஒரு இசைக்கருவியாக மாற்றிருக்காங்க இல்லையா? அது எப்படி மேடம்? ஸ்ரீராமன் வில்லை பற்றி கேட்குறீங்க, உங்களுக்கு சொல்லாமலா நான்? அதாவது தோளில் கிடக்கும் வில்லை மடியில் படுத்து கொண்டு இருப்பது போல் சார்த்தி வைத்ததுக்கு காரணம் ஸ்ரீரங்க பெருமான் தான். படுத்துக்கிட்டே இருப்பார், ஆனால் முழிச்சுக்கிட்டே இருப்பார். இது படுத்துக்கிட்டே இருக்கும், ஆனால் விழிப்புணர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். பள்ளி கொண்ட ரங்கநாதனை போதல் தான் இந்த வில்லிசை கருவி. அதுக்கு ஒரு சின்ன வரலாறு உண்டுங்க. ஒரு ராஜா வேட்டைக்கு போனார், எல்லா மிருகங்களையும் கொன்று விட்டார். அது பாவம் என்று நினைத்தார். பரிகாரமாக என்ன செய்யலாம், ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், பரிகாரமாக என்ன செய்யலாம் என்று கேட்டார். மந்திரி ஒரு யோசனை சொன்னார். இது நாள் வரை நீங்கள் கேட்ட கேள்வி, தோளில் கிடந்தவில், ராமன் தோளில் கிடந்தவில், கிருஷ்ணர் கீதை சொல்லும்போது கேட்டவில், அந்த வில்லானது அப்படியே நீங்கள் தோளில் கிடக்கிறத விட்டுட்டு மடியில் சாத்தி
தேன் கொண்டு போக வந்த குடத்தை பானையாக கட்டி அதில் இந்த அம்புன்னு ஒன்று வச்சிருப்போம், விடுறா அம்ப அடிமோ இல்லையா, அம்பு கொல்லும் கொல்லும். ஆனால் இந்த அம்பு வெல்லும், அன்பை சொல்லித்தரும். அப்போ அந்த தோளிலே கட்டி இப்படி நீங்கள் நல்ல கருத்துக்களை பாடுங்கள், தேசியத்தை பாடுங்கள். கொலைக்கருவி கலைக்கருவியாக வேட்டையை விட்டார் பாட்டை தொடர்ந்தார். இப்படி ஒரு அன்பான நிகழ்ச்சியாக இருப்பதனால அந்த மந்திரி சொன்ன கதையை ஆரம்பிச்சார். அப்பதான் ஒரு நல்ல செய்தி, தந்தனத்தோம்னு பாடுங்கன்னு மந்திரி சொல்றார். உடனே ஸ்ரீராம் பாண்டிங்கல்ல, எனக்கு இது வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா, தாய்மார்கள்ட்டையும் பெரியவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன், பேட்டி கேட்ட எந்த ஆளும் வில்லுப்பாட்டு பாடினதே இல்லை. நீங்க அருமையா பாடினீங்க, அது எனக்கு ரொம்ப கேட்டு வளர்ந்ததுனால பொதிகை வளர்த்ததுனால. அப்ப உடனே தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே, நடுவில் ஒரு ஆமா இருக்கு. இந்த வில்லுப்பாட்டை பாடுங்கன்னு சொன்ன உடனே அவர் பாடுறார். யாருமே ஆமா சொல்லலை. நீங்க இப்போ அழகா ஆமா சொன்னீங்கல்ல, ராஜா பாடுறார், யாருமே ஆமா சொல்ல. உடனே ராஜா கேட்டாரா, என்னையா நீ பாடுன்னு சொன்ன, பாடுறேன், சுற்றி இருக்கவங்க ஏதோ ஆமாங்கமா போட்ட தானே இப்படி உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு மந்திரி சொன்னாரா, ராஜா நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, நீங்கள் பாடும்போது நாங்கள் ஆமா போடாமல, நீங்கள் கொடுத்துதாரே சாப்பிட்டு வளர்றோம், நாங்கள் போடுறோங்க ஐயா ஆமான்னொன்னே தான் தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா. நீங்க கூட போடலாமே, ஆமா ஆமா அப்படிதான். ஆமாங்கிற வார்த்தையை சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்தது. இன்னைக்கு இப்படி அட்ராக்டிவா அம்பை தூர போட்டு அன்பாக வளர்ந்த கலையாக இருப்பதனால் எந்த ஒரு திட்டத்தை பற்றியும் வில்லுப்பாட்டில் தான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு முறை வந்தது. அது ஒரு பெரிய விஷயங்க. பாரத அரசாங்க திட்டங்களாக இருக்கட்டும், நம்முடைய தமிழக அரசின் திட்டங்களாக இருக்கட்டும், எந்த அரசாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நாங்கள் செல்ல பிள்ளை கூப்பிடுற கவிஞரை இப்போ நான் வருமான வரிக்கு பாடினேன், வரி வரியாக பாராட்டினாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுங்களா. அப்படி எல்லாத்தையும் நாங்கள் பாடுறதுக்கு ஒரே காரணம், நம்ம மனசு நிர்விகல்பமாக இருக்கணும், எந்த ஒரு வரம்புகளும் இருக்கக்கூடாது. அந்த வரம்பு இல்லாதப்போ நம்மளோட நரம்பெல்லாம் நல்லதான் செய்யும். அந்த வில்லிசை நரம்பும் கூட சேர்ந்து ஒத்துழைக்கும். அதனால சமுதாய சிந்தனைகளும் இந்த வில்லிசை கருவிகளும், வில்லிசை கருவியில் உடுக்குன்னு ஒன்று இருக்கு. எங்க அண்ணா வாசிப்பார் ஆரம்ப காலத்துல. அந்த உடுக்கு சிவன் கையில் இருந்தது. இப்ப பானை யார் வாசிக்கிறா தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் வாசிக்கிறார். பொதுவா பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க. உங்க கணவர் பானையை இப்ப பிடிச்சிருக்காரு உங்களோட. எனக்கு பானை பிடித்தவர் பாக்கியசாலி. ஆமா ஆமான்னு அவர் சொல்றாரு. எந்த விதத்திலையும் குறையிலையே, வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்கு, எந்த குறைவில் சரியா சொல்ல போனீங்க, நிறைவு தான் அதிகமாகியது. வில்லிசையில் டாக்டரேட் பட்டம் செய்திருக்கிறார். காரணம், வில்லிசை எல்லோரையும் ஆமா சொல்ல வைக்கும், சொல்லக்கூடிய கருத்தை அங்கீகரிக்க வைக்கும். அதனால்தான் வில்லிசை கருவிகள், நீங்க கேட்ட கேள்வி, வில்லிசை கருவிகள் அனைத்தும் ஸ்ருதி, அந்த ஹார்மோனிய ஸ்ருதி, நான் ஹார்மோனியம் வாசிப்பேன், அந்த ஹார்மோனிய ஸ்ருதி வேணும், மதி வேணும், நிதி மக்கள் தருவாங்க, விருதுகளும் மக்கள் தருவாங்க. இப்படி அமைஞ்சது தான் இந்த வில்லுப்பாட்டு. ஆக கருவிகளும் வில்லிசை கலையின் முன்னேற்றத்துக்கு ஒத்துழைப்பாக இருப்பதனால், வார்த்தைகள் மக்களுடைய வாழ்க்கைகளை பக்குவப்படுத்துவதனால் நாங்களும் வளர்கிறோம், மக்களும் வளர்கிறார்கள். வில்லுப்பாட்டின் சிறப்பம்சம் என்ன? அதாவது ஸ்ரீராம், வில்லுப்பாட்டுங்கிறது இயல் இசை நாடகம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பேசிக்கிட்டே இருப்போம், கொஞ்சம் தோற்கும், பாட ஆரம்பிச்சிருவோம், பாடிக்கிட்டே இருப்போம், கொஞ்சம் தோற்கும், பேச ஆரம்பிச்சிருவோம், 2 முடியறதுக்குள்ளே வில்லுப்பாட்டு நிறுத்திடும். இதுதான் எங்களுடைய வெற்றியே. ஆக ஜனங்களுடைய நாடி பார்த்து பாடுவது தான் வில்லுப்பாட்டினுடைய முதல் சிறப்பம்சம். 6 நிமிஷத்துக்கும் பாடுவோம், 6 மணி நேரத்துக்கும் பாடுவோம், பொழுது விடிய பாடுவோம், பொழுது விடிஞ்சு மக்கள் வயலுக்கு போனாலும் அதுக்கும் பாடுவோம். இதுக்கெல்லாம் முன்னாடி திட்டமிடுவீங்களா இல்லை ஸ்பான்டேனியஸாக வருதா? நிச்சயமாக திட்டமிடுதல் உண்டு, வட்டமிடுதல் உண்டு, இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி தான் ஸ்கிரிப்ட் எழுதி தான் வீட்டுக்கு போய் மேடையில் உட்காந்துட்டு இந்த ஹோம்ஒர்க் பண்ணாமல் மேடையில் உட்காந்து எழுதி பேசுகிற வேலை அப்பாவுக்கு பிடிக்காது. வீட்டில் உட்காந்து சிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு சிறப்பம்சம், அப்பா மக்களை கவர்ந்தது வில்லுப்பாட்டு நிற்குது அப்படின்னா எதனால்னா அப்பாவுடைய நகைச்சுவை மூளை. நகைச்சுவைங்கிறது என்ன, அது நீங்க திட்டமிட முடியாதுல்ல, அது உங்களுக்கு இழையோடி அப்படியே வரணும். நமக்கு அந்த மனசு இருக்கிற வரைக்கும் அதுக்கு திட்டமிடவே வேண்டாம். மனசுங்கிறது நகைச்சுவை பிறக்கும் இடம். மக்களை பார்த்த உடனே தோணும். அப்பா நாடு, நான் இந்த கேள்வி ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது ஒரு திட்டமிட்டு அப்படியே அதுல போற மாதிரி தெரியாது. ரொம்ப இயல்பா நகைச்சுவையோடி வரும்போது பார்க்கும்போது அது அப்படியே ஒரு ஃப்ளோவில் போகிற மாதிரியே தான் இருக்கும். ஃப்ளோவில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அதுக்கு சொன்ன மாதிரி அது ஒரு சம்பவம் பேச்சிலையும் சொல்கிறேன், பாட்டிலையும் சொல்கிறேன். அங்கத சுவைங்கிறது அப்பாட்ட எப்படி இருக்குன்னா, பாரதியார் கனவுல வரார், நாடு எப்படி இருக்குன்னு கேட்குறார். இப்போ நாட்டை பற்றி பாடுறாங்க. இப்போது பாரதியார் முன்னாடி நாட்டை பற்றி சொல்கிறேன்னு சொல்லப்போ
இது எதையும் சாராது. இந்த அப்பாவுடைய அங்கத சுவை யாரையும் சார்ந்து அம்பெல்லாம் எய்யாது, யாரையுமே புண்படுத்தாது, ஆனால் பண்படுத்தும். அதான் வில்லிசை. இப்போ பாருங்க, நாடு நடக்கிற நடையில நமக்கு ஒன்றும் புரியல்ல, நல்லவன் கெட்டவன் நம்பிக்கைக்குரியவன் நாட்டில் யாருன்னே தெரியல்லே. பாரதியார் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உடனே மக்கள் தயாராகிடும் கேட்குறதுக்கு. அதான் அதில் சைக்காலஜி. ஆனாவன் நான் தெரியாதவனும் அயல் நாட்டு விஷயம் பேசிக்கிறான், அடுத்த வீட்டை பற்றி அறியாதவனும் ஏதேதோ என்றும் பேசிக்கிறான். இதை சொல்ல போனா எல்லாருக்கும் கோவம், சொல்லாம போனா எனக்கு தான் பாவம், நாடு நடத்த எனக்குத்தான் பாவம்ல கிளாப்ஸ் அடிப்பாங்க. அதுதான் மக்களுடைய நாடிங்கிறது. இந்த மாதிரி அங்கத சுவையில இப்ப மாட்டுக்கும் மனுஷனுக்கும் பாரதியார் மாட்டு வண்டியில ஏறி வரார். அப்ப எத்தனையோ குயிலுக்கு பாடினார், இதுக்கு பாடினார், அதுக்கு பாடினார். மாட்டுக்காரன் பாட்டும் பாட்டை பாரதியார் கேட்கிறாருன்னு உடனே கீழே இருக்க ரெடி ஆயிடுவான். பாரதியாரே கேட்கிறாருப்பா. அதுதான் அப்பாவோட சைக்காலஜி. முதல்ல வயல் தயாரிப்பாங்க, அப்புறம் தான் விதைப்பாங்க. அதுல பாருங்க, அதோட வெற்றி இருக்கு. அதோட வெற்றி. அக்கம் பக்கம் பார்க்காமே அங்கே இங்கே நிற்காமே வண்டி மாடு ரெண்டும் நேரே ஓடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் திண்டாடுது. இதுல மாட்டுக்கும் மனிதனுக்கும் ஒற்றுமை வேற்றுமை. செருப்பு தைக்க தோல் கொடுத்து சீப்பு செய்ய கொம்பு தந்து செத்த பின்னும் சேவை செய்யும் வண்டி மாடுகள். ஆனா மனுஷன் எப்படி? ஒருத்தருக்கும் உதவாம உதவி எதுவும் செய்யாம ஐயோ உயிரிருந்தும் செத்த வந்தான் நம்ம ஆளுகள். ஓ அக்கம் பக்கம் பார்க்காமே அங்கே இங்கே நிற்காமே வண்டி மாடு ரெண்டும் நேரே ஓடுது. உடனே மாப்பிள்ளை பக்கத்துல இருந்து ரியோ ரியோம்பாரு. எப்படி பாருங்க, அப்போ ஜாலியாகிடும், ஒரு குடும்பமே நம்மளுக்கு செய்கிறாங்கன்னு. அப்புறம் செத்தாலும் தோல் கொடுத்து மத்தளமாய் மாறி வந்து முத்தமிழ் கலை வளர்க்கும் வண்டி மாடுகள். மாட்டோட தோல் தான் மத்தளம். செத்து போகும் நாள் வர நித்த நித்த மேடை வந்து ஐயோ கத்தி கத்தி உயிர் எடுப்பான மகாளிகள். ஓ அக்கம் பக்கம் பாக்கா. இப்படி அங்கத சுவையோடு பல விஷயத்தை அப்பா சொல்லி சொல்லி ஒரு நாள் ஒரு மேடல் நடந்ததுங்க. தானா சொல்றாங்க, ராமாயணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாட்டு எழுதினவங்க தான் ராமாயணத்துல சீதையும் ராமனும் தரிசிக்கிற காட்சியை சொல்லும்போது சீதை மனசுக்குள்ள நினைச்சாலாம், ஐயோ ஜனகன் என்னோட ராமனுக்கு போய் இந்த வில்ல பந்தய வச்சிருக்காரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாளாம், விழியை மிஞ்சும் செய்வ தனுசா. ராமனோட அழகை அப்படி பார்த்து விஸ்வாமித்திரரோட ராமர் போயிட்டு இருக்காராம். கொஞ்சம் விஸ்வாமித்திரரை திட்டினாலாம் சீதை. எப்படி தெரியுமா? இந்த முனிவர் வயசானவர் இவ்வளோ விடுவிட நடக்கிறாரே, கொஞ்சம் நிதானமா நடந்தா இந்த கதாநாயகனை நான் இன்னும் கொஞ்சம் பார்த்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு விழியை மிஞ்சும் சிவ தனுசா. அவளோட அழகால இவளோட வில் போன்ற புருவம் வளைந்ததாம். இந்த வார்த்தை எந்த ராமாயணத்திலே இல்லை, அப்பாவுடைய சிந்தனை. விழியை மிஞ்சும் சிவ தனுசா. அந்த புருவம் வளைஞ்சிருச்சான். ராமனோட சுந்தர ராமனோட அழகை பார்த்து, ஸ்ரீராமனோட அழகை பார்த்து அந்த புருவம் வளைஞ்சுதான். அப்போ விழியை மிஞ்சும் சிவ தனுசா, அதை வளையச் செய்தார் கந்த தனுசென்ன பெருசா. இது அப்பா வார்த்தை. இப்படியெல்லாம் இருக்கும்போதுதான் உள்ளதை பாடுவது ஒரு கலைஞனுடைய வேலைதான். உள்ளதுக்கு மேலையும் அழகு பண்ணி பாடுவது இல்லையா? தாய் குழந்தைய நல்லா அலங்கரிப்பா, அலங்காரம்லாம் அலங்காரமா தான் இருக்கும். கடைசியா ஒரு பொட்டு வைப்பா பாருங்க, அது பொட்டுன்னு மத்தியில போய் உட்காரும். அதுதான் அப்பா செய்யற வேலை. ஆக வில்லிசையில் முத்தமிழும் இருக்கிறது, மேலாக ஒன்று இருக்கிறது, அது நகைச்சுவை. அத்தனைக்கும் மேலாக ஒன்று இருப்பது மனிதநேய கருணை. வில்லுப்பாட்டுன்னு சொன்னதுமே உடனடியாக எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரே பெயர் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தான். ஸோ இந்த கலையை அவர் எப்படி வளர்த்தார், அந்த கலையால் அவர் தன்னை எப்படி வளர்த்து கொண்டார், அதாவது விருது பெறும் அளவுக்கு தன்னை உயர்த்தி கொண்டிருக்கார் அல்லவா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்பா 7 வயசில், அதான் இந்த பொதிகையில் நான் 7 வயசில் பாடியிருக்கேன். கவுன் போட்டு பாடியிருக்கேன், பாவடை சட்டை, பாவடை தாவணி, புடவை எல்லாமே இந்த இதில் தான் நான் இதோட தான் வளர்ந்தேன். அத்தனையும் ஆஹா சந்தோஷம். பொதிகை மக்களோட ஆசீர்வாதம் எனக்கு நிறைய உண்டு. அப்போ அப்பா அந்த வில்லை தூக்கி என் தோளில் வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஏன்னா 50 வருஷம் அனுபவம் ஏற்கனவே இருக்குது. அப்புறம் அப்பா ஒரு 85 வயது வரைக்கும் தான் செய்ய முடிந்தது. வெளிநாடுகளுக்கும் நிறைய சென்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த வில்லுப்பாட்டை பொறுப்பை என்கிட்ட கொடுத்து அவங்க சொன்னது ஒன்று தான், என்னுடைய இடத்திலிருந்து நீ இந்த வில்லிசையை உயர்த்தணும், அதுதான் உனக்கு பணியே தவிர
நான் கட்டி வச்ச பங்களால நீ வாழ்றதை விட நீ இன்னொரு புது திசை முன்னேற்றம் கொண்டு வருவது தான் இந்த வில்லிசைக்கு அழகுன்னு சொன்னதால இன்றைக்கு நாங்கள் வில்லிசையில் கடந்த 10 ஆண்டுகளாக பலவிதமான முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு வட்டம் போட்டு, நீங்கள் கேட்டீங்களா திட்டம் போடுவீங்களான்னு, திட்டமும் போட்டு வட்டமும் போடுவோம். அந்த வட்டத்துக்குள்ளே இருப்போமானா இருப்போம், அந்த வட்டத்துக்குள்ள கோடு வட்டத்துக்கு வெளியே டச் பண்ணும் இல்லையா? நீங்கள் ஒரு கோடு போட்டிங்கன்னா வட்டத்துக்கு வெளியே டச் பண்ணோம். அப்படி டச் பண்ணுற மாதிரி மக்களை டச் பண்ணி நாங்கள் நிறைய வேலை செய்கிறோம். இன்றைக்கி வில்லுப்பாட்டில் உங்கள் ஆசீர்வாதத்தில் பல மக்களுடைய ஆசீர்வாதத்தில் பரமாச்சாரியால் ஆசையில் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து அப்பாவுக்கு சுமார் 94 வயசு ஆகிறது இல்லையா? ஸோ அவர் எந்த வயது வரைக்கும் இந்த வில்லிசை கச்சேரியில் ஆக்டிவாக இருந்தார்? அப்புறம் அவர் விட்ட இடத்துல இருந்து அந்த பணியை நீங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து பல வெளிநாடுகள், வெளி மாநிலங்களுக்கெல்லாம் கூட இந்த கலையை கொண்டு செல்றீங்க. வெளிநாடுகளுக்கு போகும்போது அந்த மொழியில் வந்து அவங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்க? அந்த மொழியிலே நீங்கள் பண்ணுவீங்களா? எப்படி வரவேற்கிறாங்க? நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வில்லுப்பாட்டு வந்து அவர்களுக்கு வந்து கலாச்சாரத்தை சொல்லித்தரும் கலையாக என்னை வெளிநாட்டுக்கு அழைக்கிறார்கள். என்னைன்னு என்று சொல்லி என்னுடைய குழுவை, என்னை, என் கணவர் டாக்டர் எஸ் திருமகனை எனக்கு நல்ல ஆமாம் போடுற மாதிரி ஒரு நல்ல கணவரை பார்த்து கொடுத்தாங்க. அவர் கல்லூரியின் முதல்வர், HCASன் முதல்வராக இருக்கிறார். என்னோட பையன் கலாட்சேத்ராவில் ஆசிரியராக பணிபுரியார். அவன் கர்நாடிக் வித்வான். வில்லுப்பாட்டு பாடுறவனுக்கு கர்நாடிக் தெரியுமான்னு கேட்கக்கூடாதுன்னு தான் படிக்க வச்சேன். அப்போ அவன் கண்டுபிடிச்சது வில்லுப்பாட்டில் எத்தனை ராகங்கள் இருக்கிறது என்று. இப்போ நம்ம சபாவிலும் பாடுகிறோம் என்றால் அத்தனைக்கும் குடும்பமே தன்னை டெடிகேட் பண்ணாதான் முடியும். ஏதாவது ஒன்றை கொடுத்தா தான் மக்கள் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, இல்லை நிறைய கூட கொடுப்பாங்க. ஆக நான் என்ன செய்தேன், தமிழிலேயே வில்லுப்பாட்டு பாடப்பட்டு கொண்டிருப்பதால மற்ற மொழிகளை நம்ம டச் பண்ண முடியல, மற்ற மொழியினுடைய மக்களை நம்ம சந்தோஷப்படுத்த முடியல. சமீபத்தில் பெங்காலுக்கு போனோம். மலை மேலே கச்சேரி, வில்லுப்பாட்டு நடக்குது. ஒரு பெங்காலி சிறுவன் வந்திருக்கிறான். அந்த மொழிக்கு நான் என்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு 2 நாள் முன்னாடியே சென்றிடுவேன். வில்லிசையை பெங்காலி மொழியிலே மொழிபெயர்த்துவோம். கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷத்துக்கு, ப்ரோக்ராமே 1/2 hour தான். அந்த 10 நிமிஷத்துக்கு நான் ஒரு கருத்து சொன்னேன். அந்த கதையை கேட்டு அந்த பெங்காலி சிறுவன் அதை புரிந்து திரும்ப என்கிட்ட ஃபீட்பேக் கொடுக்கும்போது, ஆஹா நம்ம போகிற ரூட்டு சரின்னு தெரிஞ்சுது. ஒன்றுமே இல்லைங்க, மாதா பிதா குரு தெய்வம் தெரியுமா? இதை நான் அந்த மொழியில் சொன்னேன். இப்போ கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, அதை சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அப்போ இந்த கை ஏன் வேஸ்ட்டாக இருக்குது, கடவுள் சும்மாவாக கொடுப்பாரு? மாதாவை மதி, பிதாவை மதி, குருவை மதி, தெய்வத்தை மதி. அப்போ இது என்னது? தேசம். ஒவ்வொரு மனிதனும் தேசத்தை மதிக்க வேண்டும் என்று அப்பாவுடைய அடித்தளத்திலிருந்து அடியேன் சிந்திக்கும் போது தானாக வரக்கூடிய ஒரு சிந்தனையை அப்பா ரொம்ப மதிப்பாங்க. யூ ஷுட் நாட் பி எ ஜெராக்ஸ். நான் அப்பாவுடைய ஜெராக்ஸாக இருக்கக்கூடாது, அப்பாவுடைய சிறப்பம்சமாக இருக்கலாம், ஜெராக்ஸாக இருக்கக்கூடாது. ஆனால் அப்பா தளத்தில் தான் நான் நிற்கணும். அப்பா போட்ட வயல், எனக்குள்ள இயல் தமிழ், காலத்துக்கு தகுந்த ஒரு அருமையான மாற்றங்களோடு, மரபை மீறாமல், புதுமை என்பது புரட்சியாக மாதிரி விமர்சிக்கப்படாமல் எல்லாமாக சேர்ந்து நாங்கள் சொல்லும்போது அந்த குழந்தை சொல்கிறான், டீ கொண்டு வந்த பையன், ஆண்டி மாதா பிதா குரு தெய்வம் தேஷ். புரியாத கருத்தை கணவன் சொன்னாலும் ஆமா அப்படின்னுங்க, அவரே சரியாயிடுவார். ஆமா, அதே மாதிரி நம்மளும் சரின்னு சொல்லிட்டோம், சரியாயிடுவாங்க. அங்கே வில்லுப்பாட்டு குடும்பத்தை காக்கும் கலை, தேசத்தை குடும்பம் போல காக்கும் கலை, மொத்தத்தில் பாசமான கலை, பாமர கலை அல்ல, படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் பாலம் போடும் கலை. உங்க பார்வையில் வில்லுப்பாட்டோட வருங்காலம் எப்படி இருக்கு? இதற்கு இளைஞர்களோட ஆதரவு, குழந்தைகளோட வரவேற்பு எல்லாம் இவ்வளவு தூரம் இருக்கு? வரவேற்பு நிஜமா சொன்னா நல்லா இருக்கு. ஏன்னா நாங்கள் சுப்பு ஆறுமுகம் ஃபைன் ஆர்ட் சென்டர் என்று அப்பாவோட 90 வயதில் பல பெரியவர்கள் முன்னிலையில் நாங்கள் தீட்சை வாங்கின பகவான் ராமகிருஷ்ண மிஷனுடைய சுவாமிகள் முன்னிலையில் வந்து இந்த ஒரு அற்புதமான சுவாமி விமுர்த்தானந்தஜி வந்திருந்து துவக்கி வச்சாங்க. பல பெரியவர்கள் வந்தாங்க. அதன் மூலமாக என்னுடைய மகன், இப்போ கலைமகன், அந்த வில்லிசையை எந்தெந்த பள்ளிகள் கேட்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான். பேசிக்காக கர்நாடக இசை சொல்லிக் கொடுக்குறான். தமிழ் இசை, தேவாரம், திருவாசகம் எல்லாமாக சேர்ந்து கிடைக்கும் அமுது சுரபி போல அப்பாவின் நிறுவனம் இருக்க வேண்டும் என்ற ஒரு தப்பாத ஆசையில் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் யார் தெரியுமா? எங்கள் தாய் திருமதி மகாலட்சுமி சுப்பு ஆறுமுகம் அவர்கள். நம்ம தான் செகண்ட் அம்மா சொல்கிறோம், ஃபஸ்ட்டு அம்மா எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க. எதை எழுதினாலும் எங்கள் அம்மாட்ட தான் கேட்பாங்க. உண்மையுள்ள ஒரு கவிஞன் என்று என் தந்தையாரின் வரலாற்றை அடிபிரடாமல் எழுதிய அன்பு தாய் தான் என் தாய் திருமதி மகாலட்சுமி சுப்பு ஆறுமுகம். எனக்கு 2 பேருமே தெய்வம். அப்படி நான் சொல்கிறத ரசிக்கிறதுனால தான் என் கணவரும் என்னோடு பணி செய்கிறார், என் மகனும் என்னோடு பணி செய்கிறார். வலதுசாரி மகன், இடதுசாரி கணவர், நோ சாரி. ஸோ எல்லாம் சரின்னு சந்தோஷமாக ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். வில்லுப்பாட்டு பற்றியும் அப்பா பற்றியும் பல தகவல்களை என் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த கலையை பற்றி நம்ம வந்து நிறைய பேசலாம். இது வந்து நம்ம நேரமின்மை காரணமாக நம்ம இதோட முடித்துக்கிறோம்.
அப்பாவை பற்றியும் இந்த கலையை பற்றியும் நிறைய விஷயங்களை உங்களோட நீங்கள் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நாம் இந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கும் போது ஒரு காப்பு பாடலோட, வில்லுப்பாட்டோட காப்பு பாடலோட தொடங்கினோம். அப்போ கடைசியில் மங்களத்தோட முடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் ஒரு வாழியை பாட போகிறேன், அது நீங்கள் கேளுங்க. அதுக்கு பதில் பாட்டு நான் பாடுறேன். பாடுங்க. வாழியவே பல்லாண்டு காலம் சுப்பு ஆறுமுகம் ஐயா வாழியவே, அவரது வழியில் கலையை எடுத்து செல்லும் பாரதி அம்மா வாழியவே. ஆ ஓ. அதாவது ஸ்ரீராம், எத்தனை வருஷமா நீங்க வில்லுப்பாட்டு கேட்டிருக்கீங்கன்னு இந்த ஸ்ட்ராங் அஸ்திவாரத்துல தெரியறது. இது வரைக்கும் அப்பாவும் நானும் என்னுடைய குடும்பத்தாரும், ஆரம்ப காலத்துல என்னுடைய சகோதரரும், இப்போ என்னுடைய கணவரும் என்னோட குழந்தையும் எத்தனையோ வாழியவே பாடுறோம். ஆனா எங்களை வாழ்த்தி பாடினது அப்படிங்கிறது ஸ்ரீராம் தான் செஞ்சிருக்கீங்க. நீங்க பொதிகையின் சாட்சியா செஞ்சிருக்கீங்க, பொதிகையின் காட்சியா செஞ்சிருக்கீங்க. நான் என்ன பாட்டு பாடுறேன்னா, வாழியவே பல்லாண்டு காலம் வில்லிசையை வளர்த்த பொதிகை தொலைக்காட்சி என்றைக்கும் வளர்க்கும் என்று மனதார நன்றி சொல்வேன் வாழியவே. பொதிகை தொலைக்காட்சி வில்லுப்பாட்டை வளர்த்தது போல, பொதிகை தொலைக்காட்சி வில்லுப்பாட்டை வளர்த்தது போல எல்லா தொலைக்காட்சிகளும் வில்லுப்பாட்டை வளர்த்து கொண்டிருந்தால் நம்முடைய பாரத அரசு பெருமை பெறும். இன்றைக்கு வில்லிசைக்கு பத்மஸ்ரீ என்று கொடுத்த ஒரு அற்புதமான அங்கீகாரம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரும் வகையில் இந்த அற்புதமான கலையை எல்லா தொலைக்காட்சிகளும் பொதிகையைப் போல பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூறி விடைபெறுவது உங்கள் பாரதி.